பாருங்கள் ஒரு பாடி இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஹேண்டும் லெக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஹேண்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹேண்டும் அதே போல் தாங்க. பாருங்கள் ஒரு மேஜிக் ரிங் போடுறோம். ஹேண்ட் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இதில் எதுவுமே நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு ஷேப் மட்டும் பண்ணால் போதும். ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்ட் பண்ணிட்டேன். இன்னொரு ஹேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்படி எடுத்தாச்சு. பாருங்கள் ஒரு மேஜிக் ரிங்குள்ளே ஒரு செயின் போட்டாச்சு. இதுக்குள்ளே 8 சிங்கிள் க்ரோஷே போடணும். 8 பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க ஹேண்டு. 1 2 1 2 3 4 5 6 7 8 பாருங்க 8 முடிச்சுட்டு அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அப்படியே அடுத்ததில் அப்படியே வந்து ஒவ்வொரு டிசி போட்டு வந்துட வேண்டியதான். ஒவ்வொரு டிசினா சாரிங்க ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே எல்லா ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. அவ்வளோதாங்க. இந்த 8 தாங்க சுற்றி சுற்றி ஒரு செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, செவன்த் ரோ, சிக்ஸ்த் ரோ, செவன்த் ரோ. பாருங்கள் 1 போட்டாச்சு. 2 3 4 5 6 7 8 இப்போ 2 முடிஞ்சது. அடுத்தது 3 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. இதே போல் இது முடிச்சுட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து 4 5 6 7 இந்த 4 ரோஸும் அதே போல் 8 8 போட்டுவாங்க. ஓகேங்களா. இந்த மார்க்கிங் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்படியே போடணும். அப்புறம் மார்க்கிங் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா 8. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா. இது ஃபுல்லாக இதே போல் 4 5 6 7 4 ரோ போடுங்க. பாருங்கள் போட்டு வந்தாச்சு. போட்டு வந்துட்டு இப்போ இந்த ரோ இதோட முடிஞ்சிருச்சு. பக்கத்து ஸ்டிச்சில் வந்து பாருங்கள் பக்கத்து செயினில் இப்படி இதை ஃபுல்லாக ஹேண்டு முடிச்சுட்டு பக்கத்து செயினில் வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக த்ரெட்டு விடணும். ஏன்னா நம்ம வந்து பாடி கூட சேர்த்து இந்த ஹேண்டை வந்து ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா. அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் த்ரெட்டு விட்டுக்கோங்க. த்ரெட்டை விட்டுட்டு பாருங்கள் இதுக்குள்ளே அப்படியே இப்படி உள்ளே விட்டு இப்படி டைட்டாக இழுத்துடலாம். ஓகேங்களா. இழுத்துட்டு இதுக்கு நம்ம ஸ்பாஞ்செல்லாம் ஃபில் பண்ண வேண்டாங்க. இந்த கை வந்து கொஞ்சமாக இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு கொஞ்சமாக மேடாக தெரியற ஒரு இவ்வளோண்டு நிறைய வைக்க வேண்டாம். கொஞ்சமாக வச்சா போதும். பாருங்க கொஞ்சமாக இந்த நேர் மட்டும் உள்ளே மட்டும் கொஞ்சமாக அதே மாதிரி இதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ 2 கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 டோட்டலாக 7 ரோஸ் வர மாதிரி இப்போ 2 கை நம்ம செஞ்சு வச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ 2 கை செஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம செஞ்சு இப்போ எடுத்து வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கை செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு கால் செய்ய போகிறோம். கால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க அடுத்தது கால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் கால் இந்த மாதிரி செய்யணும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள் மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே 1 2 3 4 5 6
பாருங்கள், மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. 1 2 3 4 5 6. அடுத்தது இது வந்து ரோ 1, லெக்குன்னு தனியாக போட்டு அதுக்கு வந்து ரோ 1 ரோ 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ரோ 1. இப்போ ரோ 2 எப்படி போடுறோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஃபஸ்ட் இது உங்களுக்கு அது டவுட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் போட்டதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போகிறேன். போயிட்டு எல்லாத்துலேயும் 2 2 சிங்கிள் க்ரோஷே 1 2 போட்டதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2 2 போட்டு வந்துட்டாங்க எல்லாத்துலேயும். டோட்டல் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஒவ்வொரு ரோவும் கவுண்ட் பண்ணி போடுங்க. இது நான் பல தடவை சொல்லிட்டேன், ஏன்னா மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம திருப்பி பிரிக்கணும், அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இன்க்ரீஸ், இந்த லெக் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது வந்து இன்க்ரீஸ் வந்துட்டு 1, ஃபஸ்ட் ரோ வந்து 2 2வாக இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ வந்து 1 2 1 2ன்னு இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் கேப்ஷன் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் பாருங்கள். 1, அடுத்ததில் 2. நம்ம கரெக்டாக தான் போடுவோம், இருந்தாலும் ஒரு தடவை கவுண்ட் பண்ணிக்கிற தப்பில்லை. 1 2 1 2 1 2 1 2 1. நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, அந்த 2 வந்து இன்க்ரீஸில் முடியணும், அதே மாதிரி டிக்ரீஸ்னாலும் 2 அந்த டிக்ரீஸில் முடியணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு. பாருங்கள், நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதில் வந்து 18 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. டோட்டல் 18 வந்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது 4th ரவுண்டு 5th ரவுண்டு இந்த 18 அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். 4th ரவுண்ட் 5th ரவுண்டு பாருங்கள். 1, இது 4th ரவுண்ட். 1 2 3 அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ 4th ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம 18ல் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ திருப்பவும் 5th ரவுண்ட். 5th ரவுண்டும் அதே போல் நம்ம 18 சிங்கிள் க்ரூஷேஸ் மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே மட்டும் போட போகிறோம். இதே போல் சுற்றியும் போட்டுவாங்க 18 வரைக்கும். 1 2, அதாவது 18 டோட்டலாக வர அளவுக்கு இந்த 5th ரோ போட்டுவாங்க. 6வது ரவுண்டு பாருங்கள். 6வது ரவுண்ட் நல்லா பாருங்கள். இப்போ இதை எடுத்தாச்சு, ஏன்னா லெக்கோட இந்த ஷேப் நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷேப் வரணும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். 6வது ரவுண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இந்த 6வது ரவுண்டு நல்லா பாருங்கள். இந்த ரவுண்டும் அடுத்த ரவுண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் அந்த லெக்குங்க. நான் இது 1 போட்டாச்சு. அடுத்தது 4 இன்க்ரீஸ் போடணும். 4 டிக்ரீஸ். 1 2 3 4 டிக்ரீஸ் போட்டேன். அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 8 9. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும் இந்த ரவுண்ட். அப்படியே இங்கே வந்து அப்படியே வந்து குறுகியும் இங்கே விரிஞ்சு வரணும். இதை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் என்ன போட்டோம்? ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அடுத்தது 4 டிக்ரீஸ் போட்டோம். அடுத்தது பேலன்ஸ் உள்ளதில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அடுத்தது வந்து 7th ரவுண்டு பாருங்கள். 7th ரவுண்டு அதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறோம். இந்த 2 ரவுண்ட் மட்டும்தாங்க நம்மளுக்கு மாறும். ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அதுக்கு அடுத்தது 2 டிக்ரீஸ். 1 இன்னொரு டிக்ரீஸ் 2. அவ்வளோதாங்க. 2 டிக்ரீஸ் போட்டு அப்புறம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் தான் பாருங்கள். 1 2
3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இது போட்டாச்சு. அடுத்த ரவுண்டு. அடுத்தது இப்போ இதோட முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு டிக்ரீஸ். அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருவோங்க. அடுத்ததில் ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். அவ்வளோதான். பாருங்கள், டிக்ரீஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரோ நம்ம முடிச்சாச்சு. இந்த ரோ முடிச்சுட்டு இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இப்போ 8th ரோ வரைக்கும் முடிச்சாச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் 6 போட்டோம். அடுத்தது எல்லாத்துலேயும் 2 2 2 போட்டோம். தேர்ட் ரவுண்டு வந்து 1 2 1 2 போட்டோம். அப்புறம் 4th ரவுண்டு 5th ரவுண்டு அந்த தேர்ட் ரவுண்டையே ரிப்பீட் பண்ணோம். 6th ரவுண்டு பார்த்தோம்னா ஒரே ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டுட்டு 4 டிக்ரீஸ் போட்டு பேலன்ஸ் எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரூஷே போட்டோம். 7th ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் 2 டிக்ரீஸ் போட்டு மற்ற எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரூஷே போட்டோம். 8th ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் போட்டோம். அப்புறம் 9th and 10th ரவுண்டு பார்த்திங்கன்னா இப்போ இது 9th ரவுண்ட் பாருங்கள். இது 9th ரவுண்ட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. இப்போ 9th ரவுண்ட். 9th ரவுண்ட் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைங்க. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே தான். டோட்டலாக நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரூஷே வரணும். 1 2 ரவுண்ட் அதே மாதிரி போட்டு வாங்க. 3 4 5 6 7 8 போட்டாச்சு. இது வந்து 9th ரவுண்ட். இதே மாதிரி 10th ரவுண்டும் 8 போடணும். இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. அவ்வளோதாங்க, நம்ம ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நேர் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சமாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக த்ரெட்டு விட்டுக்கலாம். த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், இதை அப்படியே இதுக்குள்ளே விட்டு அப்படியே இப்படி இழுத்துக்கலாம். ஓகேங்களா? இழுத்துட்டு இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம இதுக்குள்ளே தான் ஸ்பாஞ்சு. நீங்கள் இங்கே வரும்போதே உங்களுக்கு ஓகேனா இங்கே வரும்போதே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்பாஞ்ச் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த ஹூக்கோட பேக் சைடு இதை வச்சு இப்படி தள்ளினோம்னா உள்ளே போயிடும். இதே மாதிரி டோட்டலாக உள்ளே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் ஃபில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பன்னியோட ஹெட்டு செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் பாடி பார்ட் செஞ்சாச்சு, அதுக்கப்புறமா லெக்ஸு செஞ்சாச்சு, அதுக்கப்புறமா ஹேண்டு செஞ்சாச்சு. இனி அடுத்ததாக நம்மளுக்கு முக்கியமானது இயர்ஸ், காதுக செய்யணுங்க. காதுக செஞ்சுட்டு இயர்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அது ரெண்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? கண் வந்து இதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் ரெடிமேட் கண் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு. நம்மளாக த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறத விட அப்படி ஃபிட் பண்ணிட்டோம்னா பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்குங்க. அப்படி கண் இல்லாதவங்க வந்து பிளாக் கலர் த்ரெட்டை வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது காதுகள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நான் வாங்கும்போது இது 2 பஞ்சஸ் தான் வாங்கினேன். ஆனால் வந்து ஒரு பன்னி செய்யறக்கே நம்மளுக்கு பத்தலை. அடுத்தது வேறு கலர் வாங்கும்போது நம்மளுக்கு சேம் கலர் கிடைக்காதுங்க, அதை விட டார்க் கலர்ஸ் கிடச்சிருக்கு.
ஸோ இப்படி தான் நம்ம வாங்கும்போது அதிக இது வாங்கிக்கணும். ஆனால் வந்து இந்த வெல்வெட் யானை வாங்கி டால்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனா அது வந்து நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுங்க. இது வந்து எனக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வருது ஒரு பஞ்சு. இப்போ 300 ருபீஸ் நான் செலவு பண்ணியிருக்கேன். இனி அடுத்தது இயர்ஸுக்கு எவ்வளோ பிடிக்க போகுதுன்னு தெரில. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி யான்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி யானில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராஜெக்டாகவே ஒர்க் பண்ணுங்கள். பெரிய ப்ராஜெக்ட்னால் நீங்கள் நம்ம வந்து உள்ளனே இந்த 10 ருபீஸ் பால் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து 3, 4 அந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வாங்க காது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.